அப்படி உங்களை வச்சு கொஞ்சம் முன்னாடி இன்னொரு காணொலி எடுத்திருந்தேன். படித்த பிள்ளைங்கன்னா கரெக்டாக இருக்குது. 5000 ரூபாயில் நான் குடும்பம் பண்ணிவிடுவேன்னு சொன்னீங்க. நானும் சுதந்திரமாக பேசுகிறேன்னு விட்டேன். 5000 ரூபாயில் 3 பேர் எப்படி சாமி வாழ முடியும்? 3 வேளை 33 ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்ணும். காஃபி டீ குடிக்கிற பழக்கம் உண்டா? அதனால அதில் தப்பிச்சிட்டிங்க. பெட்ரோல் வண்டி வச்சுருக்கீங்களா? பெட்ரோல் வண்டி வச்சுருக்கீங்க. அதுக்கு மாதம் எவ்வளோ செலவாகுது? ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்ரோலு? 100 ரூபாய்க்கு போட்டுருக்கீங்க. அதுக்கே 3000 ரூபா சரியாக போயிட்டு அப்புறம் எப்படி 5000 ரூபாய்க்கு நான் குடும்பம் பண்ணுவேன்னு சொன்னீங்க? பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாதுன்னு சொன்னால் பாருங்க, கரெக்டாக இருக்குது. 10000 ரூபா இருந்தால் கூட வாழ முடியாதுங்க. நீங்கள் தமிழர் வேளாண்மையில் மாதம் 10000 ரூபா கொட்டிடுவோன்னு நினச்சிட்டு முதல்ல வர முடியாது. ஆனால் கொட்டும். எப்போ கொட்டும்? நீங்கள் இரவும் பகலும் உழைச்சிங்கன்னா அதையே வேலையாக நின்னீங்கன்னா வரும். நாங்கள் இப்போ தமிழர் வேளாண்மை என்ன சொல்கிறோன்னா, தானாகவே வரணும், பிரச்சனை இல்லாமல் வரணும், கூடுமான வரைக்கும் இலவசங்கிற மாதிரி வரணும். விதைப்பு அறுவடை, நடவு அறுப்படை, மரம் வச்சா காய் வரணும். அப்போ இதில் உங்களுக்கு அதிகமான உழைப்பு, ஆட்கள் உழைப்போ பண உழைப்போ இருக்கக்கூடாது. அதே சமயம் நிலம் மேலும் மேலும் வளமாகிட்டே போகணும். அப்போ தானே நிறைய காய்க்கும். அந்த மாதிரி உருவாக்க கற்றுக்கொள்.